சாமி சரணம். நீங்க சில நேரங்களில் சில வார்த்தைகளை நீங்க சொல்றதோ பேசுறதோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்னாவது, கோபமா இருக்கிறப்ப வார்த்தையை விட்டுறாதீங்க. என் கோபத்தை காட்டணுன்றதுக்காக வார்த்தையை விட்டுறாதீங்க, ஏன்னா அதை திருப்பி அள்ள முடியாது. ரெண்டாவது, நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல வாக்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, அந்த உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க காட்டுறதுக்காக நீங்க வாக்கு கொடுத்துடாதீங்கன்னு சொல்றேன். மூணாவது, அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்துல ஒருத்தர் உங்ககிட்ட ஆறுதல் சொல்றாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? ஆறுதல் சொல்றாங்க, என் மேல அன்பாலதான், என் மேல பாசத்தாலதான், சோ அவங்க கண்டிப்பா நல்லதுதான் சொல்லுவாங்கன்னு எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே நீங்க யோசிச்சு செய்ய வேண்டியது. எப்பொழுது அமைதியா நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்களா கேட்டுக்குங்க, ஆனா அதோட ரியாக்ஷன் நீங்க முடிவு பண்ணணும் என்ன செய்யணும்னு. சந்தோஷமா இருக்கிறப்ப டக்குன்னு வார்த்தைய வாக்கு கொடுத்துறாதீங்கன்னு சொல்றது அதையும் நீங்க யோசிச்சு சொல்ற. அப்படி செஞ்சிட்டியா, நான் உனக்கு 10,000 வெள்ளி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பார், 10,000 வெள்ளி கொடுக்குறனார எங்க காணும்ட்டு. சோ இந்த மாதிரி நம்ம அவசரம் இதெல்லாமே நம்ம மைண்ட் பீஸா இல்லாத, அமைதியா இல்லாதப்ப நம்ம முடிவு பண்றது, சரிங்களா? சோ அதனால எப்பொழுதுமே அமைதியா இருக்கிற நேரத்துல மட்டும் முடிவு எடுங்க. சாமி சரணம்.